Hi friends, 10th volume 2 historyல anti-colonial movements unit 7ல peasant uprising and tribal uprising தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. peasant uprising வந்து நியர்லி 100 uprisings வந்து நடந்திருக்கு பிரிட்டிஷ் ரூல் அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த பீரியடில் ஸ்டார்ட் ஆகி நடந்துச்சுன்னா ஏர்லி 19th சென்ச்சுரியில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. டில் எண்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் பெசன்ட் அப்ரைசிங் வந்து நடந்திருக்கு. அடுத்து இந்த பெசன்ட் அப்ரைசிங் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃபராசி மூமெண்ட், இன்னொன்று வந்து வஹாபி ரிபெல்லியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபராசி மூமெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1818 ஸ்டார்ட் ஆச்சு. யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஹஜி ஷரியத்துல்லா அப்படின்றவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். எங்கே ஸ்டார்ட் பண்ணாருன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஈஸ்ட் பெங்கால், இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபராசி மூமெண்ட் ஹஜி சரியத்துல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 1818. எந்த இடத்துலனா பார்ட்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் பெங்கால். வஹாபி ரிபெல்லியன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 1827 ஸ்டார்ட் ஆயிருக்கு. எந்த ரீஜியன்னா பராசத் பெங்கால், பராசத்ன்ற ஒரு ரீஜியன் பெங்காலில் இருக்குது, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இது வந்து மெயினாக ஆன்டி இம்பீரியல் அண்ட் ஆன்டி லேண்ட்லார்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபராசி மூமெண்ட் 1818 ஸ்டார்ட் பண்ணார் ஹஜி சரியத்துல்லா. இவர் என்ன வந்து இன்சிஸ்ட் பண்ணாருன்னா இந்த மூமெண்ட்டோட பார்ட்டிசிபெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி அன்இஸ்லாமிக் ஆக்டிவிட்டீஸ் கிட்டேருந்து விலகியே இருங்க, டு அப்ஸ்டெயின் ஃப்ரம் அன்இஸ்லாமிக் ஆக்டிவிட்டீஸ், அதுலேருந்து தள்ளியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏதாச்சும் நம்ம ரிலீஜியனுக்கு இல்லாமல் சார்ந்து இல்லாமல் பண்ணாங்கன்னா அதுலேருந்து தள்ளிடுங்க. இதனால் யாருக்கும் சண்டை ஏற்பட்டுச்சுன்னா ஜமீன்தார்ஸ் அண்ட் பிரிட்டிஷ்க்கும் ஹஜி சரியத்துல்லாவுக்கும் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவர் போராடின வரைக்கும் போராடினார். 1839 என்ன ஆகுதுன்னா இவர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட பையன் டூடுமியான் வந்து வராரு. டூடுமியான் வந்து என்ன சொல்லுவாருன்னா ஒரு பிரின்சிபல் மாதிரி, ரிலீஜியஸ் பிரின்சிபல் மாதிரி ஒன்று கொண்டு வருவார். இந்த மாதிரி எல்லா மக்கள்கிட்டையும் வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா வந்து லேண்டும் இல்லை எல்லா வெல்த்துமே வந்து எல்லாரும் ஈக்குவலாக வந்து என்ஜாய் பண்ணுறது தான் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ லேண்ட் பிலாங்ஸ் டு காட் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதோ நம்ம கொடுக்கறதோ வந்து இட் வாஸ் அகெயின்ஸ்ட் டிவைன் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரின், ஒரு பிரின்சிபல் மாதிரி ஒன்று சொல்கிறாரு. இதுக்கு பேர் வந்து ஈகலிட்டேரியன் நேச்சர் ஆஃப் ரீஜியன் அப்படின்றார். எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து இதனால் என்னாகும், சண்டை தானே வரும். ஏன்னா ஜமீன்தார்ஸ் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டியே ஆகணுன்றாரு. இவர் வந்து டேக்ஸ் கட்ட வேணான்றாரு. ஜமீன்தார்ஸ்க்கும் பிளான்டர்ஸ்க்கும் நடுவில் ஒரு கிளாஷ் மாதிரி ஏற்படும் 1840s 1850s வரைக்கும். அதுக்கப்புறம் 1862 இவரும் இறந்துருவார். 1870s வந்து நோவா மியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். நோவா மியான் வந்து திரும்பி இதை எடுத்து நடத்துவார். 1870s இந்த ஃபராசி மூமெண்ட்டை திரும்பி எடுத்து நடத்துறது யாருன்னா நோவா மியான். இதில் வந்து நிறைய இடத்துல வந்து வில்லேஜ் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக நிறைய ஃபார்மர்ஸ் கிட்ட இதை கொண்டு போவாங்க. இந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபராசி மூமெண்ட்டாகவே வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து 1870s வரையும் கண்டினியூ ஆச்சு அப்படின்றாங்க. நோவா மியான் தான் வந்து லாஸ்ட்டில் ரிவைவ் பண்ணி எடுத்து கொண்டு போகிறது. நெக்ஸ்ட் இதில் வந்து வஹாபி ரிபெல்லியன் பற்றி பார்க்கலாம். வஹாபி ரிபெல்லியன் 1827 பெங்காலில் பராசத்துன்ற ஒரு ரீஜனில் நடக்குது. டிட்டுமிர் தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் வந்து வஹாபின்றது வந்து இவருக்கு குரு மாதிரி, அவரோட டீச்சிங்ஸ் பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு இஸ்லாமிக் ப்ரீச்சர் தான் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா முஸ்லீம் பெசன்ட்ரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜமீன்தாரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து முன் வச்சார். வந்து ஒரு ஆன்டி ஹிந்து கம்ப்ளெக்ஷன், ஏன்னா வந்து ஜமீன்தாரிஸ் அந்த காலத்தில் மோஸ்ட்லி வந்து ஹிந்துஸாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இது ஹிந்துஸ் எதிர்த்து ஒரு இது மாதிரி ஒரு வந்து ஸ்டார்ட் பண்ணார். முஸ்லீம் பெசன்ட்ரியை வந்து இவங்க வந்து அடக்குறாங்க ஜமீன்தாரிஸ் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு கோவத்தில் இருந்தார். டிட்டுமிர் அதனால் என்ன பண்ணுறாருனா ஒரு ஃபஸ்ட்டு மேஜர் அட்டாக் பண்ணுறாரு. எந்த பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா 6th November 1831. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 6th November 1831 எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணியா அப்படின்ற ஒரு டவுன். அதில் பூரி என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பிரிட்டிஷ் ரூல் கிட்டேருந்து எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேரும் பண்ணிடுறாரு. அங்கே அட்டாக் பண்ணி டிக்ளேரும் பண்ணிடுறாரு, டிக்ளேர்டு ஃப்ரீடம் ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல்.
இதுக்கு பதிலடியாக நம்ம பிரிட்டிஷ்காரங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரூப்ஸை வந்து அனுப்புகிறாங்க. எங்கே அனுப்புகிறாங்கன்னா நார்கெல்பெரியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு டிட்டுமிர் ப்ளஸ் அதோட 50 சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து கில் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாரும் வந்து அந்த போரில் வந்து செத்துறாங்க. பிரிட்டிஷ் வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரூப்ஸ் வந்து பதிலடிக்கு அனுப்புகிறாங்க நார்கெல்பெரியான்ற பிளேஸ்க்கு. இதில் இந்த இதற்கு ரிசல்ட் என்னாச்சுன்னா டிட்டுமிர் ப்ளஸ் 50 சோல்ஜர்ஸ் வந்து டைடு. அதுக்கப்புறம் பெசன்ட் ரிபெல்லியனில் வந்து இந்த 2 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெசன்ட் ரிபெல்லியன் என்னெல்லாம் நம்மளுக்கு சொல்லுச்சுன்னா பவர் ஸ்ட்ரக்சர் இன் ரூரல் சொசைட்டியில் இருக்கிறவங்க எப்படி அவங்களோட விஷயத்துக்காக போராடினாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க யாருக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக இருந்தாங்கன்னா ரூரல் சொசைட்டி, ஜமீன்தார்ஸ், கிரெயின் ஸ்டாக்ஸ், மணி லெண்டர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ். இவங்க எல்லாருக்கும் வந்து லீடராக யார் இருந்ததுன்னா பிரிட்டிஷ் தான் வந்து இருந்து செயல்பட்டுச்சு. அதனால பிரிட்டிஷ் ஸ்டேட் மெஷினரியும் வந்து அட்டாக் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் வந்து 20th செஞ்சுரியில் இந்த விஷயம் வந்து நடந்துச்சுன்றாங்க. 20th செஞ்சுரி வரைக்கும் இந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து தொடர்ந்துட்டே இருந்துச்சு. தீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வேர் ரிஃப்ளெக்டட் இன் த பெசன்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் 20th செஞ்சுரி டூ. ஏர்லி 19th செஞ்சுரியில் ஸ்டார்ட் ஆகி 20th செஞ்சுரி வரையும் இது கண்டினியூ ஆச்சு. பெசன்ட் அப்ரைசிங் மெயின் வந்து ஃபராசி மூமெண்ட், வஹாபி ரிபெல்லியன். ட்ரைபல் அப்ரைசிங் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. கோல் ரிவால்ட், சாந்தல் ஹூல், அதுக்கப்புறம் முண்டா ரிபெல்லியன். முண்டா ரிபெல்லியன் வந்து என்ன ரிபெல்லியன் சொல்லுவாங்கன்னா உலுகுலன் ரிபெல்லியன் அப்படின்வாங்க. அதர் நேம் ஆஃப் முண்டா ரிபெல்லியன் உலுகுலன் ரிபெல்லியன். அதுக்கப்புறம் இதை வந்து கிரேட் ட்ரிமுலட் அப்படின்னு சொல்லுவாங்க. முண்டா ரிபெல்லியன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிரேட் டிமுலட், TIMULUT. அதுக்கப்புறம் உலுகுலன் ரிபெல்லியன். இதுதான் வந்து இந்த 3த்துலேயுமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராமினன்ட் ட்ரைபல் ரிபெல்லியன் வந்து முண்டா ரிபெல்லியன் தான். அதுக்கப்புறம் ஒன்று எங்கெங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் அண்ட் சிங்பம் ரீஜியன் ஆஃப் ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிசா வந்து கோல் ரிவால்ட் நடந்துச்சு. சாந்தல் ஹுல் வந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் இந்தியா இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் முண்டா ரிபெல்லியன் வந்து ராஞ்சியில் நடந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் கோல் ரிவால்ட்டை பற்றி. கோல் ரிவால்ட் பிந்த்ராய் அண்ட் சிங்ராய் இவங்களோட லீடர்ஷிப்பில் தான் வந்து நடந்தது. இந்த இதில் வந்து எந்த ரீஜியன் சோட்டா நாக்பூர் அண்ட் சிங்பம் ரீஜன் ஆஃப் ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிசா. இப்போது ராஜா ஆஃப் சோட்டா நாக்பூர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி வந்து லீஸ்க்கு விட்டுருவார். லீஸ்ட் அவுட் மணி லெண்டர்ஸ் கிட்ட இந்த ஒரு பொறுப்பு வந்து ஒப்படைப்பார். மாதிரி ரெவென்யூ வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. இந்த மணி லெண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு ட்ரைபல்ஸ் அவங்க எங்கேயோ இருக்காங்க அவங்கள போயிட்டு கூப்பிட்டு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரைப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய விதத்தில் வந்து அவங்களோட கோவத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா நிறைய கொள்ளை அடித்தாங்க. ஆர்சன்னா இந்த நிறைய அந்த இடத்த வந்து எரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவுட் சைடர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க இனிஷியல் ப்ரொட்டஸ்ட். இதுக்கப்புறம் அப்பயும் வந்து இவங்க வந்து டேக்ஸ் கொடு நோண்டிகிட்டே இருந்தாங்க. ஒன்று அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வந்து கேட்குறாங்க தெரியுமா, அந்த மணி லெண்டர்ஸையும் மெர்ச்சன்ட்ஸையும் வந்து கில் பண்ணுறது, கொலை பண்ணுறது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கு வந்து வார்னிங் கொடுத்தாங்க. இந்த ட்ரம்ஸ்லாம் அடிப்பாங்கள்ல பழையங்காலத்தில், ஏதாச்சும் ஒன்று ராஜா காலத்தில் ஏதாச்சும் சொல்லணுன்னா அப்போ ஊர் மக்களுக்கு ட்ரம்ஸ் அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி அடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்பு எய்தி சர்க்கிளாக வந்து இந்த வட்டம் வடியில் வந்து அம்பு எய்தி அவங்கள வந்து நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் பே பண்ண மாட்டோம் டேக்ஸுன்ற ஒரு கோவத்தை வந்து சொன்னாங்க. அப்புறம் அந்ததுக்கும் பேச்சுக்கு வழிபடலை அப்படின்னோடனே 1831 to 32 மொத்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, மணி லெண்டர்ஸு, ஈவன் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ராஜாவோட பேலஸை கூட கேப்சர் பண்ணிட்டு இண்டிபெண்ட் கவர்மெண்ட் அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து ரொம்ப கிரேட் வைலன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்டேருந்து திரும்பி வந்து ரிவால்ட்டை வந்து சப்ரெஸ் பண்ணாங்க. திரும்பி வந்து அவங்கள வந்து அவங்க சைடுக்கே அமுச்சு சப்ரெஸ்ட் வித் கிரேட் வைலன்ஸ் ரொம்ப போராடி திரும்பி வந்து கைப்பற்றினாங்க பிரிட்டிஷ். கோல் ரிவால்ட் இதுதான். பிந்த்ராய் அண்ட் சிங்ராய் 1831 to 32. சோட்டா நாக்பூர் அண்ட் சிங்பம் ரீஜன் ஆஃப் ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிசா. ராஜா ஆஃப் சோட்டா நாக்பூர் ஜாப் வந்து இவங்க மணி லெண்டர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க ரெவென்யூ கலெக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் இந்த கதை நடக்கும்.
சாந்தல் ஹூல் இதில் வந்து என்னென்னா ஜமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க அண்டர் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பிரிட்டிஷ். இதனால் சாந்தல் ரீஜன் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியாவில் அங்கங்கே வந்து ஸ்கேட்ராகி இருப்பாங்க இவங்க இந்த ட்ரைப்ஸ் வந்து. ஸோ ராஜ்மஹாலில் சுற்றி வந்து இவங்க வசிச்சுட்டு வராங்க. அந்த இடத்துலலாம் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம் வந்து இவங்க கிளியர் பண்ணாங்க பிரிட்டிஷ். ஸோ அதனால் வந்து செம்ம காண்டாயிடுச்சு. இவங்க வந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கள் இடம், நாங்கள் ஏன் போனோம், நாங்கள் இங்கே தான் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. உடனே அப்போ வந்து இந்த சாந்தல்ஸை வந்து வெளியேற்றத்துக்கு யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸு, அதுக்கப்புறம் வந்து அங்கே ரயில்வேல வேலை செஞ்சிட்ருப்பாங்க அந்த யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் லோக்கல் போலீஸ், இவங்க எல்லாரையும் வச்சு அவங்கள வந்து வெளியேற்றுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு எந்த இதுவும் தெரியாதில்ல, எந்த ஜாப் எதுவும் தெரியாதில்ல. ஸோ வந்து மணி லெண்டர்ஸ் மேலே டிபெண்டாக இருந்தாங்க. அந்த மணி லெண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கடனுக்கு காசும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து வட்டிக்கு மேலே வட்டியும் போட்டு அவங்கள்ட்ட ஒரு 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 சர்க்கிளில் மாட்டி விட்டாங்கன்ற மாதிரி. இப்போ அதுலேருந்து வெளியவே இவங்களால் வர முடியாது. அப்படி தானே, ஃபுல்லாக லைஃப் லாங் இவங்க வந்து கொடுத்துட்டே தான் இருக்கணும் வட்டி காசு அந்த மாதிரி தானே. அவங்களுக்கு தெரியாதுல்ல இதெல்லாம் ட்ரைப்ஸ்ன்றதுனால. ஸோ இது வந்து இதுக்கு வந்து அவங்களுக்கு நியாயமே கிடைக்கல, இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கோவத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த அவுட் பிரேக் தான் என்னாச்சுன்னா 1854 பீர் சிங் அப்படின்றவர். பிந்த்ராய் வந்து கோல் ரிவால்ட்டில் வருவார். பீர் சிங் வந்து சிங்கு சாந்தல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எஸ் பீர் சிங் வந்து இங்கே வருவார் சாந்தல் ஹுல்ல, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த பீர் சிங் வந்து என்ன பண்ணுவார்னா மகாஜன்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் இவங்கள வந்து எதிர்ப்பார். எந்த பீரியடில் 1854 எதிர்ப்பார். அதுக்கப்புறம் ஜமீன்தாரி கோட் இந்த மாதிரி எதிர்க்கிறதுனால பீர் சிங் வந்து நிறைய சமூக கொலை, சோஷியல் பேண்டிட்ரி, அங்கங்கே போயிட்டு கொள்ளை அடிச்சுட்டு வர்றது. ஏன்னா வந்து நம்ம மக்கள் எல்லாரையும் வந்து கடனில் வந்து இவங்க சிக்க வச்சுட்டாங்கல்ல, அதனால அந்த கானில் எல்லா இடத்துலையும் போய் கொள்ளை அடிப்பார். இதுக்கு கோர்ட்டில் நிறுத்தினப்போ இவரை வந்து எல்லாரும் சேர்ந்து அடித்து துன்புறுத்துனாங்க. இதுக்கப்புறம் ஜூன் 30, 1855 என்ன நடக்கும்னா சித்து அண்ட் கண்ணு, இவங்க வந்து சாந்தல் பிரதர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்து அண்ட் கண்ணு, இவங்க வந்து ஒரு மெசேஜோடு வராங்க. இந்த மாதிரி காட் வந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு, எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு, மகாஜன்ஸ் அண்ட் தரோகா ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாரையுமே வந்து நாங்கள் வந்து அழிக்க போகிறோம், இது வந்து காடோட மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் 2 பேரை வந்து சாவடிச்சிருவாங்க. சீஃப் போலீஸ் ஆஃபீஸர், அந்த 2 பேர் யாருன்னா தரோகானா சீஃப் போலீஸ் ஆஃபீஸர். இந்த 2 பேரை வந்து சாவடிச்சிருவாங்க. ஜூலை 1855 இன்னும் வந்து மும்முரமாக ஜமீன்தார்ஸ், ரிச் பெங்காலிஸ், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராஜ்மஹால் அண்ட் பகல்பூர் இந்த இடத்துல எல்லாம் வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாரும் கூட்டமாக வந்து அந்த பாய்சன் தடவுன ஆரோஸு, அதுக்கப்புறம் வந்து வில்லேந்தி, அப்புறம் நிறைய கோடாரி, கத்தி இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. வர்ற வழியில் எவனை பார்த்தாலும் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க மும்முரமாக. ஸோ இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும்ல. பிரிட்டிஷ்க்கு வந்து என்னடா இது இவ்வளோ நம்ம சும்மா எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தா இவ்வளோ பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து எதிர்த்தாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 15,000 to 25,000 பீப்புளை வந்து சாவடிச்சாங்க இந்த போரில். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 1855 ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வருவாங்க. அது என்ன ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து உங்கள் எல்லைக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற இடத்தெல்லாம் வந்து சாந்தல் பர்கனா டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பேர் வச்சுட்டு இனிமேல் நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீங்கள் அங்கேயே இருங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. இதுதான் வந்து சாந்தல் ஹூல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து 1854 பீர் சிங்கு, ஜூன் 30, 1855 சித்து அண்ட் கண்ணு. இந்த இடத்துல 2 சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் வந்து சித்து அண்ட் கண்ணுவால் சாவடிக்கப்படுறாங்க. அது வந்து தரோகான்னு சொல்லுவாங்க அந்த சீஃப் போலீஸ் ஆஃபீஸரோட அதர் நேமு. 1855 ஒரு ஆக்ட் ஒன்று பாஸ் ஆகும், சாந்தல் பர்கனா டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு ஏரியா வந்து ஒதுக்கிடுவாங்க. முண்டா ரிபெல்லியன் வந்து கிரேட் டியூமுலட் அப்படின்றாங்க, இல்லைனா உலுகுலன் ரிபெல்லியன்றாங்க. இது வந்து ராஞ்சின்ற ரீஜனில் வந்து நடக்குது. முண்டா பீப்புள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்ட் கட்டி லேண்ட் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. குண்ட் கட்டி லேண்ட் சிஸ்டம்ன்றது வந்து ஜாயிண்ட் ஹோல்டிங் சிஸ்டம். எல்லாரும் வந்து கொஞ்சம் இடத்த வந்து வச்சுருப்பாங்கள்ல. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா மக்கள் வந்து
கோஆப்ரேட்டிவ் அண்ட் கலெக்டிவ் ஃபார்மிங் பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து முண்டா பீப்புள் இது பண்ணுறது. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட் ஓனர்ஷிப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல. ஸோ அது மூலமாக மெர்ச்சன்ட், மணி லெண்டர்ஸ் இவங்க எல்லாரும் உள்ளே இழுக்கப்பட்டாங்க, ஜமீன்தார்ஸ் இதெல்லாம். இது மூலமாக முண்டா பீப்புளை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, பெத் பெகரி இல்லைன்னா ஃபோர்ஸ்டு லேபர். இந்த மாதிரி இந்த டைமுக்கு நீங்கள் வந்து இதுதான் இந்த வேலை தான் நீங்கள் பண்ணணும், பிளான்டேஷனில் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து ஒரு வேலையாட்கள் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். இவங்ககிட்டேருந்து லேண்டை பிடிக்கி ப்ரைவேட் ஓனர்ஷிப்புன்ற பேரில் இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்து இவங்களே வந்து அங்கே வேலையாட்களாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு கோவம் வந்துச்சு இவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஜஸ்டிஸ் இல்லை, போலீஸும் கரப்டாக இருக்காங்க, மிஷினரிஸ் வேறு அங்கங்கே வந்து அவங்களோட கிறிஸ்டின் மிஷினரிஸ் அவங்களோட இதை பார்த்துட்ருக்காங்க, வேலையை பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருந்ததுனால 1890s இந்த மாதிரி ஃபோர்ஸ்டு லேபர் வந்து கொண்டு வந்துட்டாங்க ட்ரைப்ஸ்குள்ளேயே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிர்சா முண்டான்னு ஒருத்தர் வருவார். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிர்சா முண்டான்றவர் வந்து காட்ஸ் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பார். எப்படி சாந்தல்குள்ளே வந்து சித்துவன் கண்ணு வந்து நாங்கள் காட்ஸ் மெசஞ்சர்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு. இவர் வந்து இப்போ நம்ம முண்டா பீப்புளுக்குள்ளே நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிர்சைட் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். இதில் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ், அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இதை பற்றிலாம் அவங்க வந்து நைட் மீட்டிங்ஸ்லாம் வச்சு பேசுவாங்க. நிறைய பேர் இதில் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, கிறிஸ்மஸ் டே 1899 ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணாங்க. மொத்தமாக வந்து எல்லாரையும் வந்து யாரெல்லாம் நம்மளை டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாரையும் வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணணும், நம்ம போராடி தான் நம்ம விஷயத்தை வந்து நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நிறைய கவர்மெண்ட் பில்டிங்ஸு, நிறைய கிறிஸ்டியன் மிஷினரிஸ், ஏன்னா இவங்க தானே முக்கால்வாசி இவங்களை வந்து நீங்கள் கிறிஸ்டினாக மாறினீங்கன்னா நான் அவங்கள ஃப்ரீயாக விட்டுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை மாற்றிருக்காங்க. இந்த கொடுமைக்கெலாம் பயந்து முண்டா பீப்புள் நிறைய ட்ரைப்ஸ் வந்து கன்வெர்ட்டும் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க மேலே கிறிஸ்டின் மிஷினரிஸ் மேலெல்லாம் வந்து அம்பு எல்லாம் போட்டு நிறைய இடத்த வந்து எரிச்சாங்க. போலீஸ் ஸ்டேஷன், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை கூட அட்டாக் பண்ணாங்க. இது வந்து கண்டினியூ ஆச்சு, நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் கண்டினியூ ஆச்சு. ஸோ இதனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, February 1900 இவரை வந்து பிர்சா முண்டாவை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிலே இருந்து லேட்டர் அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து இறந்துருவார். ஆனால் இதோட ரிசல்ட் இனிமேல் வந்து நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சாந்தல் இதில் வந்து வெறும் 1855 சாந்தல் பர்கனா டிவிஷன் தான் போட்டிருந்தாங்க. மற்ற ட்ரைப்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான், சாந்தலை மட்டும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இதில் வந்து சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட்னு சொல்லிட்டு 1908 கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் மூலமாக இனி நான் பீப்புள் யாருமே ட்ரைபல் லேண்டுக்குள்ளே வரமாட்டோம், அது வந்து ரெஸ்ட்ரிக்டட், நான் ட்ரைபல் பீப்புள் வந்து ட்ரைபல் லேண்டுக்குள்ளே போகிறது ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுவாங்க. முண்டா ரிபல்லியன் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ராமினன்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரைபல் ரிபல்லியன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து கிரேட் ரிபல்லியன் ஆஃப் 1857 பார்க்கலாம், கிரேட் ரிவோல்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.